வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ யுவர் வீக்கெண்ட் பைக்கா. இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் என்னன்னா சென்ட் லூர்து மாதா சர்ச், நாகமங்கலம். இந்த சர்ச் பெங்களூர்ல இருந்து 62 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தினசரி நற்கருணை யூக்கரஸ் ஒரு தற்காலிக தங்குமிடத்தில் எளிமையாக தொடங்கியது. நீர் நிரம்பியிருந்த அந்த இடத்தின் மீது 1 மீட்டர் அகலமும் 3 மீட்டர் ஆழமும் கொண்ட ஒரு சிறிய கிணறு தோண்டப்பட்டது. மக்கள் அங்கே குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும் திரளாக விரைந்து வந்ததோடு அதனுள் நாணயங்கள், பதக்கங்கள் மற்றும் இதர அசாதாரண பொருட்களை வீசினர். அந்த கிணறு ஒரு கண்ணாடி தகட்டால் மூடப்பட்டது, மேலும் அங்கிருந்து நீர் உயர்த்தப்பட்ட நீர்த்தேக்கத்திற்குள் ரேஸ் ரெசர்வாயர் பம்ப் செய்யப்பட்டது. வாரங்கள் மற்றும் மாதங்கள் செல்லச் செல்ல யாத்ரீகர்களை கவனிப்பதற்கான ஏற்பாடுகள் எண்ணிக்கையிலும் வகையிலும் அதிகரித்தன. பலர் உணவுக்கு திட்டமிடாமல் வந்தனர். அவர்களுக்காக ஒரு சிறிய உணவகம் கேண்டீன் வழங்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த கிராமப்புறமும் அமைதியுமான இடத்தின் நிலப்பரப்பு மாறியது, மேலும் அது ஒரு யாத்திரை ஸ்தலத்தின் பில்கிரிமேஜ் சைட் தோற்றத்தை நிச்சயமாக பெற்றது. வார இறுதி நாட்களில் காலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட தொடங்கியது. ஃபாதர் ஜாய் தனது முயற்சிகளையும் நேரத்தையும் ஒருபோதும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அடுப்பருகிலோ அல்லது அறைக்கும் இடத்திலோ இருந்தார். அவரை பழிதூற்றுபவர்களும் கசப்பான மனதுடையவர்களும் தங்கள் விமர்சனங்களில் மற்றும் சில நேரங்களில் கடுமையான தாக்குதல்களிலிருந்து தளரவில்லை. மக்கள் வருவதை எதுவும் தடுக்க முடியவில்லை. லூர்து அன்னை யாத்திரை ஸ்தலம், ஆ லேடி ஆஃப் லார்ட்ஸ் பில்கிரிமேஜ். இந்த ஆரம்பங்கள் நிகழ்ந்து 5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இது லூர்து அன்னைக்கு, ஆ லேடி ஆஃப் லார்ட்ஸ் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு யாத்திரை ஸ்தலமாக மாறியுள்ளது என்று கூற வேண்டும். இன்று ஒரு பெரிய வெளிச்செல்லுமிடம் எஸ்பிளனேட் கட்டப்பட்டுள்ளது. உலோக சட்டங்களால் ஆன ஃபைப்ரோசிமெண்ட் தகடுகளால் மூடப்பட்ட பக்கவாட்டுகள் திறந்த நிலையில் உள்ள ஒரு கூரை 3000 முதல் 4000 பேருக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும். அங்கே எல்லா நம்பிக்கைகளையும் சேர்ந்த மக்கள் பங்கேற்கும் ஆராதனைகள் லிturgies நடைபெறுகின்றன. பல ஆண்டுகளாக ஃபாதர் ஜாய் தன்னுடன் பக்கத்து மடங்களை கான்வென்ட்ஸ் சேர்ந்த அருட்சகோதரிகளையும் ரிலிஜியஸ் விமென் மற்றும் லே தன்னார்வலர்களையும் கொண்ட ஒரு முக்கியமான குழுவை திறம்பட சேர்த்து கொள்ள முடிந்தது. அவர் தமிழ் கற்றுக்கொள்வதில் முன்னேற்றம் அடைந்துள்ளார். ஆனால் யாத்ரீகர்களின் வசதிக்காக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவருக்கு உதவ மனமுவந்து வரும் தமிழ் குருமார்களை பிரீஸ்ட்ஸ் அழைக்கிறார். ஒவ்வொரு வார இறுதி ஆராதனையிலும் அருகில் உள்ள மறைமாவட்டங்களிலிருந்து டயசசஸ் வந்த குருமார்களை பெரும்பாலும் குழுக்களுடன் அங்கே சந்திப்பது சாதாரணமாகிவிட்டது. பலர் வந்து தாங்கள் பெற்ற அசாதாரண அருட்கொடைகளை எக்ஸப்ஷனல் ஃபேவர்ஸ் பற்றி பொதுவில் சாட்சியம் டெஸ்டிஃபை அளிக்கின்றனர். இது போன்ற நிகழ்வுகள் பொதுவாக எதிர்ப்பை ஈழ்க்கும் என்பதற்கு வரலாறு ஏராளமான சான்றுகளை வழங்குகிறது. நாகமங்கலம் அன்னை லூர்து மற்றும் புனித அல்போன்சா தேவாலயம், அதிசய நீரூற்றின் வரலாறு. சரியாக மே 19, 2008 அன்று அருட்தந்தை ஜோய் ஊனுக்கல்லேல் ராயக்கோட்டை அன்னை லூர்து ஆலயத்தின் பங்கு தந்தை அருட்தந்தை ஹென்றி பொனால்ட் MEP மற்றும் கேளமங்கலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய கிறிஸ்தவரான திரு பெரியநாயகம் ஆகியோர் அன்னை லூர்து மற்றும் புனித அல்போன்சா பெயரில் ஒரு சிற்றாலயம் கட்டுவது குறித்து ஜேஜி பண்ணையில் கூடி விவாதித்தனர். அவர்கள் பேசிக்கொண்டிருந்தபோது அந்த பண்ணையில் வேலை செய்த பணியாளர்களில் ஒருவர் குழி தோண்டினார். 1.5 அடி ஆழத்திலேயே திடீரென தூய தண்ணீர் பீரிட்டு வெளிவந்தது. அருகில் 660 அடி ஆழத்துக்கு தோண்டப்பட்ட ஆழ்துளை கிணறு தண்ணீர் கொடுக்க தவறிய நிலையில் இந்த சம்பவம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அங்கே கூடியிருந்த குருமார்கள் ஒரு மறைபொருள் அனுபவத்தை பெற்றனர். இந்த நீரூற்றில் ஏதோ சிறப்பு உள்ளது என்று அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். இதற்கிடையில் கடுமையான நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 2 முறை இன்சுலின் எடுத்து கொண்டிருந்த மற்றொரு பணியாளர் இந்த தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 1 மாதம் இதை தொடர்ந்து குடித்து வந்த அவர் நோயிலிருந்து குணமடைந்தார். இதுவே நாகமங்கலம் அன்னை லூர்துவின் பரிந்துரையின் மூலம் இந்த தண்ணீரை கொண்டு இறைவன் செய்த முதல் அற்புதம் ஆகும். இதற்கு பிறகு அற்புத சம்பவங்களின் சங்கிலி தொடர் நிகழ்ந்தது. பல பகுதிகளில் இருந்தும் வந்த மக்கள் தங்கள் நோய்களிலிருந்து குணமடைந்தனர். நீரிழிவு, இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், தோல் நோய்கள், குடல் புண், புற்றுநோய், இதய பிரச்சினைகள், மூட்டு வலி, சிக்குன்குனியா, மூட்டு வாதம், காசநோய் போன்ற பல நோய்கள் குணமாயின. மீண்டும் சந்திப்போம். அதுவரை லைக், ஷேர் செய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.